ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஓ ஜாப்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டீம் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் இருக்கிற டீமில் இருந்து இப்போ நீங்கள் மாறணும். இப்போ நீங்கள் சேல்ஸ் டீமில் இருப்பீங்க, உங்களால் அமௌண்ட்டு கட்டி கூப்பன் கோடு வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க ப்ரொமோஷன் டீமுக்கு போகலாம் அப்படின்னா நீங்கள் ப்ரொமோஷன் டீமுக்கு போய்க்கலாம். சரிங்களா? ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்க அமௌண்ட்டு கட்ட தேவையில்லை. பட் சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க அமௌண்ட்டு கட்டணும். ஸோ இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த 2 டீமும் வேணாம், நான் ரீஃபண்டு கொடுத்துருங்க அப்படிங்கிறவங்க இந்த ரீஃபண்டுங்கிறத கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. நிறைய பேர் ரீஃபண்டுக்கு நான் அப்ளை பண்ணணும், என்ன பண்ணுறது, யாருக்கு மெயில் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி கேட்டிங்க இல்லையா? ஸோ நீங்கள் ரீஃபண்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இன்றைக்கி டாஸ்க் என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ டுடே டாஸ்க்குன்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி கோ டு போயிருங்க. இதில் வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கோ டு டாஸ்க் பேஜ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க்கை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் மறுபடியும் ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஸோ இதில் என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ டவுன்லோட் அப்ளிகேஷன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டவுன்லோட் அப்ளிகேஷன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன மொபைல் வச்சுருக்கீங்களோ, மோஸ்ட்லி எல்லோரும் ஆண்ட்ராய்டு மொபைல் தான் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க ஆப்பிள் மொபைல் வச்சுருக்கிறவங்க நீங்கள் ஆப் ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் வந்து ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே நமக்கு அந்த அவங்களோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் வந்துருச்சு. ஸோ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் கொடுத்தாச்சு. யூஸ் மை கரண்ட் லொக்கேஷன் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே ஒரு 3 கோடு இருக்குது இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் லாகின் ரெஜிஸ்டர்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுக்கணும். அது என்ன மொபைல் நம்பர் சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணும்போது, இப்போ எஸ்பிஓவில் இப்போ நான் ஒரு ஐடியில் டுடே டாஸ்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே வந்திருக்கேன் இல்லையா? ஸோ நிறைய பேர் 4 ஐடி 5 ஐடி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த 4 ஐடியில் நான் இந்த ஐடிக்கு எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தேன்னு தெரிலையே அப்படின்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் போய்ட்டு ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்கன்றது தெரியும். ஸோ அந்த மொபைல் நம்பரை வந்து இங்கே போட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஒருவேளை அந்த மொபைல் நம்பர் இப்போ உங்கள் கையில் இல்லை, வீட்டில் இருக்குது, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் வேறு நம்பர் அப்படின்னா வீட்டுக்கு போய்ட்டு நீங்கள் இந்த டாஸ்க்கை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபோன் நம்பரை கொடுத்து ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியெல்லாம் நீங்கள் போட்டதுக்கப்புறம் தான் இந்த ஆப் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இப்போ நான் மொபைல் நம்பர் கொடுத்து ப்ரொசீட் கொடுத்துட்றேன். இப்போ மொபைல் நம்பர் கொடுத்தாச்சு. ஓடிபிக்காக தான் வெயிட்டிங். ஓகே, இங்கே உங்கள் பேர், உங்கள் இமெயில் அட்ரஸ், அப்புறம் ஆல்ரெடி மொபைல் நம்பர், வேறு ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா கொடுங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் பேரை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ வாங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்துட்டு வந்துடுவோம்.
ஆப்பு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்தது லொக்கேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க, லொக்கேஷனும் கொடுத்தாச்சு. வேறு என்ன, நம்ம ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க, ரெஜிஸ்டர் வரைக்கும் பண்ணியாச்சு. என்டர் யுவர் ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்க சொல்லியிருக்காங்க, எல்லாம் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ பர்சனல் டீட்டெயில்னால் என்ன, நம்ம பேர், இமெயில் ஐடி, ஸோ அதெல்லாம் நம்ம கொடுத்து நம்ம சப்மிட் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. இப்போ ஆப்பு வந்து செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது ரெகுலர் டாஸ்க் என்னன்றது பார்ப்போம். ஸோ இவ்வளோ நாள் நம்ம அமேசானில் போயிட்டு ஒரு ப்ராடக்ட் எடுத்து அதை வந்து நம்ம ஃபேஸ்புக் லைவ் போஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த பை மோட் அப்படிங்கிற ஆப் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அமேசான், சரிங்களா? ஸோ இந்த ஆப்பு தான், அதில் போயிட்டு நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம ஃபேஸ்புக்கில் போயிட்டு போஸ்ட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி போஸ்ட் போடும்போது அந்த ரிவ்யூவில் வந்து, அதாவது அந்த ஹேஷ்டேக் வந்துட்டு ஜென் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருப்போம். பட் இதில் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க இந்த 3 ஹேஷ்டேக் தான் நம்ம யூஸ் பண்ணணும், சரிங்களா? வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. சரி, ஓகே. வீடியோ அவ்வளோதான். இதுக்கப்புறமும் தெரியாது, நீங்களே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துட்டேன், சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு அகெயின் கன்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இங்கே ரைட் சம்திங்கிறது கிளிக் பண்ணிக்குவோம். நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை நம்ம இங்கே வந்து அப்லோட் பண்ணணும், சரிங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நம்ம வந்து டைப் பண்ணி போடணும். ஹார்லிக்ஸ் கிளாசிக் மால்ட். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை போட்டுக்கலாம். இல்லை எந்த ப்ராடக்ட்டுமே பிடிக்கலன்னா கூட ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து அவங்க சொன்ன அந்த ஹேஷ்டேக் நம்ம பார்த்துக்கணும். பை மோட் இது அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி கூட போட்டுருங்க. பை மோட்டு தானே, எம்ஓடி. ஓகே, கரெக்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இதில் புதுசாக நம்ம போட போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு அடிஷ்னலாக நீங்கள் வேறு என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்கன்னா, உங்களோட அந்த ஆப்பில் ஒரு ரெஃபரல் லிங்க் இருக்கும். ஓகேவா? ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை உங்கள் ரெஃபரல் லிங்க் வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் போல். ஓகேவா? 10 ரூபா டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கிது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோட ரெஃபரல் லிங்க் வந்துடும். ஸோ அந்த ரெஃபரல் லிங்க்கையும் நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இதை டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இதில் நம்ம புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம போஸ்ட் கொடுத்துட்டு அந்த போஸ்ட்டோட லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு நம்ம வந்து இப்போ அங்கே போஸ்ட் பண்ணணும். காப்பி லிங்க் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். இந்த இடத்துல டைட்டிலில் வந்துட்டு நம்ம பை மோட்டுன்னு போட போகிறோம்.
ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணதுனால ஃபேஸ்புக் நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட்னு எதில் போஸ்ட் போடுறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் காப்பி பண்ண லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். ஸோ சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு இதுதான் பிரச்சனை. நம்ம வந்துட்டு டெய்லியும் என்ன டேட்டில் நம்ம அந்த டாஸ்க்கை பண்ணுறோன்றது தான் நமக்கு மறந்து போயிடும். அப்படி மறந்து போச்சு அப்படின்னா நீங்கள் பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு என்ன டேட்டில் அந்த பே அவுட் வந்து நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது டேட்டை செக் பண்ணிக்கோங்க. டேட்டை செக் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 7 நாள் கழித்து மறுபடியும் இந்த டாஸ்க்கை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன? இப்போ நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்க அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் சேலரி வாங்கியிருக்கீங்களோ அவங்க கம்பல்சரியாக இதில் வந்து ஒரு வெல்கம் கிட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த வெல்கம் கிட்டை கிளிக் பண்ணி இந்த 999க்கு இருக்கிற ஒரு கிட்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பல்சரி அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த போன வருஷம் வித்ட்ராவல் கொடுத்து இந்த வருஷம் வித்ட்ராவல் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, போன மாதம் இந்த மாதம் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் கம்பல்சரியாக இதை பர்ச்சேஸ் பண்ணியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கு இது தேவைப்படுது, இதுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் வந்து எனக்கு தேவைப்படுதுங்கிறவங்க நீங்கள் வந்துட்டு இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற அந்த செட்டு வந்து இதில் இருக்குது. ஓகேப்பா, இது ஒரு செட்டாக நீங்கள் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படிங்கிறது இன்னொரு தடவை நான் அதையும் இதிலே கண்டினியூ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஆட் டு கார்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வியூ கார்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ கார்ட்டில் வியூ ஆகும். ஸோ இப்போ வந்து நீங்கள் செக் அவுட்டுக்குன்றதை கிளிக் பண்ணிவிட்டு அட்ரஸ் ஆல்ரெடி லொக்கேஷன் வந்து நம்ம ஆப் ஓப்பன் பண்ணும்போது வந்துச்சு இல்லையா, ஸோ அந்த லொக்கேஷன் இங்கே பிங் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் எனக்கு இது கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மேனுவலாக இங்கே அட்ரஸை வந்து டைப் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அட்ரஸ் போட்டுட்டு நம்ம கண்டினியூ கொடுத்துட்டோம், சேவ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன சொல்கிறது, பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து போயிடும். ஓகேவா? இப்போது வந்து 999 கூட உங்களுக்கு அந்த டெலிவரி சார்ஜு 70 ரூபா சேர்த்து, அப்புறம் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்க இல்லையா, ஜாயின் பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு 10 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் லெஸ் பண்ணது போக இது வந்து மொத்தமாக 1070 ரூபா வந்து உங்களுக்கு டோட்டல் ப்ரைஸ் காமிக்குது. ஆனால் இதில் வந்துட்டு உங்களுக்கு ரிவார்டு 10 ருபீஸ் லெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க எப்படி 1059 ரூபான்றது நமக்கு இங்கே ஷோ ஆகுது. ஒருவேளை நமக்கு இந்த ரிவார்டை வந்து நம்ம யூஸ் பண்ண வேணாம், 10 ரூபாயை யூஸ் பண்ணி நம்ம என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மேலே தான் அந்த இதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிவார்டு வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். சரிங்களா? டைரெக்டாக 1070 ரூபாங்கிறது நமக்கு இங்கே ஷோ ஆகும். இப்போ நம்ம ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை நீங்கள் அவங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி வரும். சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணணும், நம்ம தான் இன்னும் இன்கமே வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக் வந்து நீங்கள் போகிறதுனாலும் போய்க்கலாம். பட் எப்படி ஒருவேளை வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து வாங்குங்க. பட்டு நானும் வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் எனக்கும் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ வித்ட்ராவல் அவங்க எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்ற லிஸ்ட்டு தெரியல. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வரல, கொஞ்சம் பேருக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த கொஞ்சம் பேரில் நானும் ஒரு ஆள். ஸோ இப்போ நான் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேமெண்ட் வந்து பண்ணியாச்சு. சரிங்களா? கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பேலலாம் காசு இல்லை, அதனால் நம்ம கிரெடிட் கார்ட்லேருந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, பேமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ கண்டினியூ ஷாப்பிங் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஆர்டர் கொடுத்தது கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்றது கூட ஒரு தடவை நீங்கள் போய்ட்டு எதில் பார்த்துக்கலான்னா ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்துக்கலாம். ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிருக்கான்றதும் அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டு கண்டிப்பாக தேவைப்படுது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, தேவைப்படாதுங்கிறவங்க தேவைப்படும்போது வாங்கிக்கோங்க. இதில் வேறு எதுவும் வேலெட் இருக்குது. ஸோ வேலெட்டில் வந்து நீங்கள்
அதாவது உங்களுக்கு ஏதாவது ரெஃபரல் போனஸ் அது மாதிரி தான் வந்துச்சுன்னா இதில் ஆட் ஆகிட்டே இருக்கும்.